வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைனில் ஒரு சின்ன மோட்டிவ் போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்லீவில் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேம் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டுறதெல்லாம் ஒட்டிட்டேன். நம்ம எப்பயும் போல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டிசைனிங் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியா விக்னேஷ் திருவள்ளூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்லீவ் டிசைனும் சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவிதா ஸ்ரீலங்காலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லா ஒர்க்ஸும் நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லா ஃபினிஷிங்கும் சின்னதாக ஒரு நெக்லைனாகவே இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது கவிதா, அழகாக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணவேணி தென்காசிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. கலர் காம்பினேஷன் ஆனால் அவங்க ட்ரை பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. அழகாக இருக்குது கிருஷ்ணவேணி. நெக்ஸ்ட்டு சத்யா பிரேம் சென்னையிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக சிம்பிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்மணி திண்டுக்கல்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய சென்ட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தேவகி சேலம்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களோட எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப கிராண்டாக ப்ரைடல் டிசைன்ஸ் தான் எல்லாமே. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. கட் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இது ஃபுல்லாகவே அவங்க வீடியோவும் சென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த கோதுமை பீட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோதுமை பீட்லேயே வந்துட்டு ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கட் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நீட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நர்மதா சேலம்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அழகாக இருக்குது நர்மதா, அழகாக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ரைடல் ப்ளவுசஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது நர்மதா அவங்களோட ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே. இவங்களும் சேலம் தான், தேவகி மேம் மாதிரி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க நர்மதா. நெக்ஸ்ட்டு லலிதா ரமேஷ் விருதுநகர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அவங்களோட டிசைன் பார்க்குறதுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க எல்லாருமே, ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. லலிதா ரமேஷ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உமாஹனி தருமபுரியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா டிசைன்ஸும். நெக்ஸ்ட்டு வந்து ஷீ ட்ரெண்ட்ஸு, இவங்க வந்து கும்பகோணத்துலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே மேக்கிங் வீடியோவும் இவங்களுடைய யூடியூப் சேனலில் போடுறாங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைனிங் வீடியோவுக்கு வருவோம். நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும்தான் நான் போட வேண்டியது இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு பேக் நெக் டிசைனில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சேம் இதே நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம செயினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த நீடில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து துலிப் நீடிலே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த நீடில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. துலிப் நீடிலை விட எனக்கு இப்போ இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சேம் வந்து செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் உள்ளெடுத்து மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு. ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் பேக்கில் போய்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு. சேம் இதே தான் நான் வந்து அகெயின் பண்ண போகிறேன். சேம் இதே மாதிரி ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். நமக்கு வந்து இந்த செயின் ஏன் வந்து செயின் ஸ்டிச் போடாமல் பேக் செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, இது ரொம்ப கொஞ்சம் தடிமனாக தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் ஃபில்லிங் வந்து நிறைய நீட்டாக தெரியும். சேம் வந்து நம்ம ரொம்ப லாங் செயினாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் செயினாக போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த மோட்டிவ் டிசைன்ஸை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாடி இருக்கு இல்லையா, பீகாக்கோட பாடி, அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நார்மலாக எப்பயும் போல் நம்ம லூப் வச்சு ஃபில் பண்ணாமல் நார்மல் ஃபில்லிங்கே நான் பண்ணுறேன். கிராஸ் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி. இதுக்கு லூப் வச்சு பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து நார்மல் ஃபில்லிங்கே பண்ணிக்கலாம். சேம் நம்ம வந்து எப்பயும் போல தான். நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு கிராஸ் நீட்டாக விழுகும். ஸோ நீங்கள் வந்து கிராஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஐ பாயிண்ட்டுக்கு நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன், கிளிப் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே இந்த பாடி ஃபுல்லாகவே சேம் இதே ஸ்டிச் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக் வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேன். அதுக்கு கீழே வந்து கோல்டன் கலர் பண்ண போகிறேன்.
ஸோ வந்து சேம் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கிராஸில் எடுக்கணும். நம்ம கிராஸ் ஃபில் பண்ணும்போது கிராஸில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஆனால் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி லாங்காக நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பயும் போல் கிராஸ் ஃபில்லிங் லாங் ஸ்டிச்சு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும். சேம் இதே மாதிரி தான் கண்டினியூவாக நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். மோட்டிவ்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வரும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி, அதாவது நம்ம லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போடும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அது ஃபில் ஆகாமல் போகுமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட்டே வேண்டியதில்லை. நீங்கள் கண்டினியூஸாக சேம் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இன்னும் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லுக் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். சேம் வந்து சுகர் பீட்ஸும் நான் அவுட்லைனில் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் அந்த நெக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு அந்த கோல்டன் கலரும் பிங்க் கலரும் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். சேம் வந்து நம்ம இது இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணுறோம் இந்த மோட்டிவ் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் நிறைய ஸ்டோன்ஸு பீட்ஸ் எல்லாம் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு இப்போ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸாக வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இந்த நம்ம லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, சேம் இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பீட்ஸ் தான், சுகர் பீட்ஸ் மட்டும்தான் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மோட்டிவ் தான் இது. ஸோ நம்ம வந்து இதுக்கு சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு அவுட்லைன் மாதிரி நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சேம் அதுக்கு எல்லாத்துக்குமே சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். சேம் அதே மாதிரி இந்த லைன்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கும் சுகர் பீட்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 பீடாக கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக நெளியாக தெரியும். சேம் டைம் வந்து ஃபினிஷிங் நீட்டாகவே உங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த ஃப்ரேமை விட்டு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியாது. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஜரியில் அவுட்லைன் கொடுக்கணும் இல்லையா, சுகர் பீடோடு நிறுத்த முடியாது. ஸோ பாடிக்கு ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுக்க போகிறோம் ஜரியில். சேம் செயின் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். செயின் வந்து அதாவது புதுசாக பழகிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப லாங்காக போடுறீங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், லாங்காக போடுறீங்க. லாங்காக போடக்கூடாது. எப்பயுமே செயின் வந்து ஸ்டார்டிங்கில் பழகும் போதே ரொம்ப நெருக்கமாக தான் பழகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே அது வந்து நெருக்கமாகவே தெரியும். ஸோ இதே செயின் தான் நான் வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இந்த பீகாக்கோட டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து செயின் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கொடுத்துட்டேன். செயின் போடுற எல்லா இடத்துலையும் செயின் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த ஃபெதர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் செயின் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன குட்டி கிளிப் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளூ வச்சு அட்டாச் பண்ணுற எல்லா ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே நான் முடிச்சிருக்கேன். பிகாஸ் நான் வந்து அங்கே அந்த ஃபெதர் ஒர்க்கு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இந்த க்ளூ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக நான் எப்போயுமே வந்து க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருவேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம க்ளூ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க. கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது போயிடும். கொஞ்சம் ட்ரை வாஷ் பண்ணாலும் அது கண்டிப்பாக போயிடும். ஸோ அது போகாமல் இருக்கணும்னா க்ளூ கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஸோ சேம் வந்து இந்த ஃபெதரில் வந்துட்டு இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான் நான் போட போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் வேறு எதுவும் நம்ம ஸ்டிச்சஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்குன்னே தனியாக வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் போட்டால். அதுக்கு இடையில இந்த ஸ்டோன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து தனியாக போடுறதுக்கும் அதுக்கு இடையில வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதனுடைய ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அவுட்லைன் கொடுக்கணும்.
அதை தவிர அந்த மோட்டிஃப் வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதனுடைய எல்லாமே வந்து செயின் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோனில் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச் அப்படின்றதுனால நான் ரொம்ப சிம்பிளாகவே இந்த மோட்டிவ் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து ஓரலாகவே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி சேம் எல்லா பக்கமும் எல்லா ஸ்டோன்ஸுக்கும் நான் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். ஓவராலாக இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். நம்ம வந்து பட்டு ரொம்ப ஸ்டோன்ஸ் வந்து அவங்க அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஸ்டோனை வந்து நம்ம அந்த ஃபெதரில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஸ்டோன் வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இது வந்து ஸ்டிச் பண்ணி நான் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது வந்து ஸ்டிச் பண்ணி போயிடுச்சு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதனுடைய பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சேம் நம்ம ஸ்லீவ் லைனில் என்ன கொடுத்தோமோ அதே தான் ஓவரால் டிசைன். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸும் கிடையாது. ஸோ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இதில் வந்து பேக் நெக்கில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் இருக்குமோ, ஸோ நீங்கள் வந்து அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக காட்டியிருக்கேன். எப்போயுமே வந்து பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஸ்லீவில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். சேம் தான், செயின் ஸ்டிச் கொடுத்து அடுத்து வந்து பிங்க் கலரில் பேக் செயின் ஸ்டிச் கொடுத்து சுகர் பீட் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து சேம் அதே ஸ்டிச்சஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட்லேயும் சேம் ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நான் உங்களுக்கு காட்டினதான். பட் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம ஃப்ரேமில் எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சிம்பிள் டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.